இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு ஒரு சின்ன போர்ஷன் இம்பாக்ட் ஏற்படுத்துறது சிறை. அதுலயுமே அந்த இம்பாக்ட் நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? தியேட்டர்ல அந்த பர்ட்டிகுலர் போர்ஷனுக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு. ஆமாம், அந்த சீனு நான் படிச்சு முன்னாடி அவர் சுரேஷ் எழுதினார். அவர் தான் அந்த இன்டர்வல் பிளாக் எழுதினார். தமிழ் சாரோட கதையை எலாபரேட்டாக எழுதினவர். அவனை எழுதிட்டு இருக்கும் அந்த சீன் படித்து பார்த்தேன் நான். அது படிக்கும்போது தெரிஞ்சது இந்த படத்தில் வந்து நல்லா, ஏன்னா அவர் ரைட்டர் தமிழ் சார் கொடுத்தது ஒரு போர்ஷன், அதை அவங்க டெவலப் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஃபுல் லென்த்தாக லவ் எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்கல்ல. அந்த போர்ஷன் படிக்கும்போது ரொம்ப, அப்போது சுரேஷ் மேலே ஒரு பெரிய நல்லா எழுதியிருக்காப்புல, சீன் நல்லாயிருக்கும். நான் நடிக்கிறேன்னு தெரியாது எனக்கு. அப்போ பூஜை அன்னைக்கு சொன்னாப்புல, படத்தில் நீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாப்புல. பூஜைக்கு போயிருந்தோம், விஷ் பண்ண போயிருந்தோம். இப்போ வெற்றி சார் கேட்டார், ரமேஷ் இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லை சீன் அவருக்கு பெருசாக இல்லை வேணாம் அப்படின்னாரு. பிறகு ஏதோ ஒரு இதில் கூப்பிட்டாங்க. கூடும்போது 2 பேரும், ரைட்டர் தமிழ் சாரும் அவங்க 2 பேரும் தான் எடுத்தாங்க அந்த சீனு. சீன் நல்ல சீன் தெரியும், நம்ம எப்படி நடித்து கெடுக்காமல் இருந்தால் சரி. அப்புறம் எல்லாரோட இன்புட்ஸு அது வர்றது நல்லா இருந்துச்சு.